உங்களோட வீடு நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் டிவியில் நியூஸ் பார்க்காதீங்க, டிவியில் ட்ராமா பார்க்காதீங்க. ஒன்று, நான் திரும்ப திரும்ப இதை ரிப்பீட் பண்ணுறேன், டிவி நியூஸும் டிவி ட்ராமாவும் நம்மளை காலி பண்ணக்கூடியது. அது க்ளோஸ்அப்பில் ஆக்சிடெண்ட்டு, க்ளோஸ்அப்பில் கற்பழிப்பு காட்சிகள், கத்தி குத்து காட்சிகள், சண்டைகள், அப்புறம் நெகட்டிவான விஷயங்கள், மாங்காய் கூட்டிட்டான், தக்காளியை கூட்டிட்டான், விவசாயி, பஸ்ஸு டயர் கரண்ட் ஓடி போச்சு, எல்லாமே நெகட்டிவ் செய்திகள். ஏன்னா மக்களுக்கு நெகட்டிவ் செய்திகள் தான் ரொம்ப அதிகமாக மக்களுக்கு வந்து அது ஈர்ப்பு இருக்குது. யாரும் ஒருத்தன் இந்த பையன் வந்து நீட்டில் இவ்வளோ மார்க் வாங்கினா அவனை வந்து ஒரு கட்டுரை, ஒரு பேட்டி கண்டு கட்டுரை போடுவோம், ஒரு இன்டர்வியூ டெலிகாஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. ஒரு தொழிலதிபர் இருக்கார், இவர் இப்படி வந்திருக்காரு, இந்த தொழிலில் இந்த பெண்மணி இந்த தொழில் இப்படி ஜெயிச்சிருக்கா, இவர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டவர் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, இப்படிலாம் பேட்டியே வரது கிடையாது டிவியில். எப்போ பார்த்தாலும் அந்த ஒழிஞ்சு போன உதவாத ஒரு விஷயங்கள் தான். ஸோ டிவி ட்ராமாவும் டிவி நியூஸும் பார்க்காதீர்கள். ரெண்டாவது, எந்த சூழ்நிலை எந்த காலகட்டத்திலையும் நியூஸ் பேப்பர் வாங்காதீர்கள். ரெண்டாவது விஷயம், டுடேஸ் நியூஸ் இஸ் டுமாரோஸ் வேஸ்ட். டுடேஸ் நியூஸ் பேப்பர் இஸ் டுமாரோஸ் வேஸ்ட் பேப்பர். நியூஸ் பேப்பரால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நியூஸ் பேப்பர் வாங்காதீங்க. வீடு வந்து எப்போதுமே லைட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணுங்கள், டார்க் ஷேட்ஸ் வேணாம். அதுலேயே வந்து அதுக்கு அடுத்ததாக வந்து பெட்ரூம் இருக்குது, நீங்கள் உபயோகிக்கக்கூடிய அந்த பெட் ஸ்ப்ரெட், படுக்கை விரிப்பானது லைட் கலரில் இருக்கும். இந்த டார்க் கலர்ன்றது வந்து எதுக்காகனா அழுக்காயிடும் அப்படின்றதுக்காக தான். அது ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீல் அது. ஸோ அதனால் எப்போதுமே லைட் கலர் பெட் ஸ்ப்ரெட்டே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆட்டோனா கேட்கலாம், ஏன் டார்க் போடுறாங்க, அப்போ தான் அழுக்கப்பட்டால் தெரியாது. சரி, அழுக்கப்பட்டால் துவைச்சிட்டு போகிறோம், அது என்ன பெரிய விஷயம். ஆனால் வந்து ஒரு டார்க் கலரில் வந்து படுத்து தூங்குறதுக்கும் லைட் கலரில் வந்து ஒருத்தன் படுத்து தூங்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வேணால் முயற்சி செய்து பாருங்கள்.